Hello students, Unit 5 Magnetism and Electromagnetism lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம். So today we are going to discuss about transformer and applications of electromagnets. Last class we had discussed about the topic which is called as electromagnetic induction. Do you remember what is electromagnetic induction? It is the phenomena of producing an induced EMF due to the change in the magnetic flux linked with the closed circuit. So this process or this phenomena is called as electromagnetic induction. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கில் நம்ம பார்த்தோம். டுடே டிரான்ஸ்ஃபார்மர் it is a device which also works on the principle of electromagnetic induction. So அதை நம்ம பார்க்க போகிறோம். So let us see. Transformer is a device used for converting low voltage into high voltage and high voltage into low voltage. ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு டிவைஸு. அது என்ன செய்யும்? லோ வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும், இல்லாட்டி ஹை வோல்டேஜை வந்து லோ வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இப்போ தான் சொன்னேன், த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்குது? வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ரெண்டு காயில் இருக்கும். ஒரு காயில் வந்து ப்ரைமரி காயில், இன்னொன்று வந்து செகண்டரி காயில். ஸோ போத் ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ரெண்டு காயிலுக்கு நடுவில் ஒரு இன்சுலேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ப்ரைமரி காயில். சரியா? ஸோ ப்ரைமரி காயிலில் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோஸ். இட் இன்டியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த அயன் ரிங். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த அயன் ரிங் இன்டியூசஸ் அ வேரிங் இஎம்எஃப் இன் த செகண்டரி காயில். சரியா? நம்மகிட்ட ரெண்டு காயில் இருக்குது, ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். ப்ரைமரி காயிலில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இட் இன்டியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு அயன் கோர் இருக்கும், இல்லை அயன் ரிங் இருக்கும், அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் பண்ணும். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூ ஆர் கெட்டிங் வேரிங் இஎம்எஃப் இன் த செகண்டரி காயில். Now depending upon the number of turns in the primary and secondary coil. ஸோ நம்ம சொன்ன ப்ரைமரி காயிலும் செகண்டரி காயில் ரெண்டு காயில் இருக்குது. அதில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இட் வேரிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் we can classify transformer as step up transformer or step down transformers. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். depending about the number of turns in the primary and secondary coils we can step up or step down the voltage in the secondary coil. So let us see first step up transformer. Step up. So the word indicates up. Up means increase. So என்ன பண்ணுறாங்க? The transformer used to change a low alternating voltage to a high alternating voltage. ஸோ நம்ம கொடுக்குற அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து லோவாக இருக்கும் and it is converting to high. ஸோ அதுதான் இந்த அப்பு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது. லோ alternating voltage is converted to high alternating voltage. And this type of transformer is called as step up transformer. So you can see here in the diagram step up transformer. So this is that iron core. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு அயன் கோர். நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃபில் அயன் ரிங்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ திஸ் ஒன் இஸ் த ப்ரைமரி காயில் அண்ட் திஸ் ஒன் இஸ் த செகண்டரி காயில். ஸோ ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் both are insulated from each other. So there is a gap here. So that is insulation. இப்போ ப்ரைமரி காயிலில் இங்கே எவ்வளோப்பா வோல்டேஜ் கொடுக்குறாங்க? இட் இஸ் சம் 110 or 120 voltage is applied. So that is in the primary coil. So you are applying a low voltage. நம்ம செகண்டரி காயில் எவ்வளோ வருதுன்னா it is 220 or 240. 220 or 240 voltage நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது லோ. திஸ் இஸ் த லோ voltage and here you are having high. So this is what is the step up transformer. Okay, சரி, one more point about the step up transformer என்னன்னா Vs is greater than Vp. That means voltage in the secondary coil will be greater than the voltage in the primary coil. In a step up transformer the number of turns in the secondary coil is more. So ரொம்ப முக்கியம், number of turns in the secondary coil is more. ஸோ இங்கே செகண்டரி காயிலில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த சுற்றி இருக்காங்களா எப்படி? ஸோ தட் காயில் the number of turns will be more as compared to the number of turns in the primary coil. அதான் இங்கே ஷார்ட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக ns greater than np. n means number of turns. Okay, so number of turns in the secondary coil is more than the number of turns in the primary coil. Okay, so இதான் உங்களுக்கு step up transformer. Next we come to step down transformer.
ஸோ டவுன் மீன்ஸ் அது வந்து டிக்ரீஸ் பண்ண போகுது பாருங்கள். The transformer used to change a high alternating voltage to low alternating voltage is known as step down transformer. ஸோ இங்கே டயக்ராமில் பாருங்கள், ஸ்டெப் டவுன் transformer. Again this is that iron core or iron ring. This is the primary coil, secondary coil. ஆனால் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பாருங்கள், இங்கே 220 வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம், 220 or 240 volts. பட் செகண்டரி காயில் எவ்வளோ வருது, 110 or 120 volts தான் வெளியே வருது. ஸோ தட் இஸ் ஹை வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் டு லோ வோல்டேஜ். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன் மோர் திங் ஹியர் யூ ஹேவ் டு நோட், திஸ் இஸ் Vs is less than Vp. V means voltage. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா voltage across the secondary, here the voltage across the secondary is less than the voltage across the primary coil. Okay. In step down transformer, the number of turns in the secondary coil is less, right? Less. Previous case la நம்ம என்ன சொன்னோம், more சொன்னோம். Here the number of turns in the number of turns in the secondary coil is less than the number of turns in the primary coil. Therefore here you have Ns less than Np. Okay, N means number of turns. Okay va? So that was the two types of transformer. Do you know பாருங்க, a step up transformer increases the voltage. ஸோ நம்ம பார்த்தோம், இப்போ தான் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸ்டெப் அப் transformer increases the voltage but it decreases the current and vice versa. That means step downக்கு அப்படியே மாற்றி சொல்லணும். ஸ்டெப் அப் வந்து increase the voltage and decreases the current. அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்வீங்க, decreases the voltage but it increases the current. Okay, அதான் vice versaக்கு மீனிங். Basically there will be a loss of energy. Okay, loss of energy in the transformer. It is in the form of heat and sound. So transformerல வந்து loss of energy, அந்த எனர்ஜி எப்படி லாஸ் ஆகுதுன்னா in the form of heat and sound. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூ ஹேவ் அ ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்தோம்ல Ns, Np, that is number of turns in the secondary, number of turns in the primary, then Vp, Vsனா voltage, I means current. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாருங்கள், the first formula, number of primary turns divided by number of secondary turns equal to primary voltage divided by secondary voltage. ஷார்ட்டாக சொன்னோம்னா Np divided by Ns is equal to Vp divided by Vs. செகண்ட் வோல்டேஜ் பாருங்கள், செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். செகண்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் secondary turns Ns divided by number of primary turns Np is equal to primary current Ip divided by secondary current Is. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ரீசன்ட் கொஸ்டின், டிரான்ஸ்ஃபார்மர் cannot be used with a direct current. Why? ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம டிசி டைரக்ட் கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. Why? What is the reason? Because current in the primary coil will be constant. நம்ம டிசி கரண்ட் யூஸ் பண்ணோம்னா ப்ரைமரி காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ அதில் that will be constant. ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், current in the primary coil will be constant. If the current is constant, then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil. அந்த field linesல வந்து எந்த ஒரு changes இருக்காது. When there is no change in the magnetic field lines, then no EMF will be induced in the secondary coil. ரைட்டா, ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியாது, டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம டிசியில் கொண்டு வர முடியாது. ஓகேவா, ஸோ ரீசன் புரியுதா, டிரான்ஸ்ஃபார்மர் cannot be used with DC or direct current. ஏன் அப்படின்னா, பிகாஸ் டைரக்ட் கரண்ட்டில் ப்ரைமரி காயிலில் இருக்க கரண்ட் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, கரண்ட்டு இஸ் கான்ஸ்டன்ட். சின்ஸ் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், தெர் வில் பி நோ சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் சேஞ்சஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி அங்கே இஎம்எஃப்பும் இன்டியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் தட் ஒன் ரீசன் கொஷின். ஓகே, சரி, இதோட நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we come to applications of electromagnets. Electromagnetism has created a great revolution in the field of engineering applications. In addition to this, has caused a great impact on various fields such as medicine, industries and space, etc. ஓகேவா, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்ஸ் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஒரு அயன் நெயில் இருக்கும், அந்த அயன் நெயிலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், we are
you have taken a wire and you have to coil it. Okay, so இந்த மாதிரி this is an iron nail. ஓகே, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி காயில் தட் இஸ் வயர் சுற்றி விட்றோம். கீழே வந்து ஒரு பேட்ரி கனெக்ஷன் கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த பேட்ரி ஆன் பண்ண உடனே கரண்ட் வில் ஃப்ளோ. ஸோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ். கரண்ட் ஃப்ளோ ஆன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா there will be creation of magnetic field. இங்கேனுக்குள்ளே வந்து magnetic field lines produce ஆகும். Now because of this the iron nail it gets magnetized. Iron nail வந்து ஆல்ரெடி ஒரு நெயில், இட் இஸ் அ மெட்டல் அயன். இப்போ வந்து அது என்ன ஆயிரும், மேக்னெட்டாக மாறிடும். எப்படி அது ப்ரூவ் பண்ணுறோம் மேக்னெட்டாக மாறுதுன்ட்டு? இஃப் யூ பிரிங் அ பின் நியர் இட், இங்கே வந்து பின் கொண்டு வந்துட்டோம்னா இட் கெட்ஸ் அட்ராக்டட். தட் இஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம். சப்போஸ் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், கரண்ட் வந்து இந்த பேட்டரியில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா த அயன் நெயில் வில் நோ மோர் பிஹேவ் அஸ் அ மேக்னெட். அது வந்து மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணாது. ஸோ இட் வில் கெட் டீமேக்னடைஸ்ட். ஸோ இது மேக்னட்டிசம் எப்படி ப்ரொடியூஸ் ஆனால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்டுனால தான் அது மேக்னெட்டாக இருக்குது. கரண்ட் இருந்துச்சுன்னா அது மேக்னெட், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது மேக்னெட் இல்லை. ஸோ தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இப்போ வந்து நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, மெடிசன், இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேஸ், இதெல்லாம். சரியா? ஸோ இப்போ பார்ப்போம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீக்கர். ஸோ லெட் அஸ் see ஸ்பீக்கர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். Inside the speaker an electromagnet is placed in front of a permanent magnet. ஸோ இங்கே permanent magnet டயக்ராமில் பாருங்கள், this is the permanent magnet and this one is that electromagnet. It is placed, okay, electromagnet is placed in front of a permanent magnet. The permanent magnet is fixed firmly in position. The permanent magnet வந்து ஃபிக்ஸாக இருக்கும், அதனால் மூவ் பண்ண முடியாது. whereas the electromagnet is mobile. இந்த எலக்ட்ரோமேக்னெட் வந்து என்ன செய்ய முடியும், அதனால் மூவ் பண்ண முடியும். எப்படி மூவ் பண்ணும் பாருங்கள். as pulses of electricity pass through the coil. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா current. so you can see the arrow mark here. so the current it will flow. current is flowing through the circuit. when the current flows, அதான் கொடுத்துருக்காங்க, as pulses of electricity passes through the coil of the electromagnet, the direction of its magnetic field is rapidly changed. ரைட்டா? ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, கரண்ட் இந்த காயிலில் வந்துடும். இங்கே காயிலுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆனோடனே இந்த காயில் சொல்ல இல்லாட்டி எலக்ட்ரோமேக்னெட்னு சொல்லலாம். ஸோ when the current is passing through this electromagnet, the direction of the magnetic field is rapidly changed. ஸோ டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். This means that it is in turn attracted to or repelled from the permanent magnet, vibrating back and forth. ஸோ கரண்ட் இங்கே பாஸ், டயக்ராம் பாருங்கள், கரண்ட் பாஸ் ஆனோடனே காயில் வந்து என்ன செய்யுது, that is the coil of that electromagnetle வந்து the direction of magnetic field changes. Because there is a change in the direction of magnetic field, it attracts or it repels from the permanent magnet. okay, அந்த எலக்ட்ரோமேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட் இட் கெட்ஸ் அட்ராக்டட் ஆர் கெட்ஸ் ரிப்பல்டு ஃப்ரம் த பர்மனெண்ட் மேக்னெட். ஸோ இந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் நம்மளுக்கு எப்படி தெரியுது, இட் லுக்ஸ் லைக் வைப்ரேட்டிங் பேக் அண்ட் ஃப்ரோத். இந்த பர்மனெண்ட் மேக்னெட்டில் அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷன் சொல்கிறோம்ல. ஸோ தட் மீன்ஸ் திஸ் காயில் ஆஃப் தட் எலக்ட்ரோமேக்னெட் இட் இஸ் வைப்ரேட்டிங் பேக் அண்ட் ஃப்ரோத். The electromagnet is attached to a cone made of a flexible material such as paper or plastic, which amplifies these vibrations, pumping sound waves into the surrounding air towards our ears. okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எலக்ட்ரோமேக்னெட் வந்து என்ன செய்யுது, வைப்ரேட் பண்ணுது, வைப்ரேட்டிங் பேக் அண்ட் ஃபோர்த், இட் இஸ் வைப்ரேட்டிங். The electromagnet in turn is attached to a cone. So this is here you have cone. The electromagnet that is coil is attached to the cone. இந்த cone வந்து பார்த்தீங்கன்னா it is made up of flexible material. என்ன flexible material? Paper or plastic. It is made up of paper or plastic. இது என்ன செய்யும்? It amplifies the vibrations. Amplify means what? Amplify means to increase the strength of the sound. சவுண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதை ஆம்ப்ளிஃபைஸ். ஸோ த எலக்ட்ரோமேக்னெட் இஸ் அட்டாச் டு த கோன். The cone is made up of plastic or paper
and it amplifies the vibration, pumping sound waves into the surrounding air. ஸோ இது என்ன செய்யும், waves, sound waves வந்து வெளியே அனுப்பும், sound waves வெளியே பம்ப் பண்ணுது into the surrounding air towards our ears. ஸோ இதுதான் உங்களுக்கு பாருங்கள். So this is, it is giving out sound waves into the surrounding. Okay, so அது ஸ்பீக்கரோட diagram plus அதோட description. Okay, next application வந்து magnetic leviation trains. Magnetic leviation ஷார்ட்டாக maglev. Okay, MAG இதிலேருந்து LEV அப்படி சேர்த்துட்டோம்னா maglev is a method by which an object is suspended with no support. இங்கே வந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது other than magnetic fields. கண்டிப்பாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரோல் மட்டும் தான் இருக்கும், there is no other support. The magnetic fieldனால that object is suspended. Okay, in maglev trains 2 sets of magnets are used. 2 set of magnet யூஸ் பண்ணுறோம். One set is used to repel and push the train up off the track. Okay, அந்த ட்ராக்லேருந்து என்ன செய்யும், அந்த ட்ரெயினை வந்து it is pushing up. Okay, the train is pushing up off the track. அதான் ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் இது நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரெயினில் வந்து there are 2 sets of magnets. One set to repel. ஓகே, ஒரு செட் ஆஃப் மேக்னெட் வந்து ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, it pushes the train up. ரைட், ட்ரெயினை வந்து மேலே புஷ் பண்ணுது. அப்படி புஷ் பண்ணிச்சுன்னா அந்த ட்ராக் விட்டு கொஞ்சம் மேலே ஏறிடும். ஓகே, தென் another set to move the floating train ahead at a great speed. ஸோ இன்னொரு செட் ஆஃப் மேக்னெட் என்ன செய்யும், அதை மூவ் பண்ண வைக்கும். இட் மூவ்ஸ் த ஃப்ளோட்டிங் ட்ரெயின். அது எப்படி மூவ் பண்ணுது, அட் அ கிரேட் ஸ்பீட் வித்தவுட் எனி ஃப்ரிக்ஷன். ஓகே, அதில் வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லை, ப்ளஸ் அங்கே வந்து எந்த வீல்ஸும் இருக்காது. ஓகே, இன் திஸ் டெக்னாலஜி தேர் இஸ் நோ மூவிங் பார்ட்ஸ். இப்போ தான் சொன்னேன், அங்கே வந்து வீல்ஸ் இருக்காது. த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் ஏ கைட் வே ஆஃப் மேக்னெட்ஸ் which controls the train's stability and the speed using the basic principles of magnets. Okay, so in the train வந்து full and full it is traveling along a guide way of magnets. Magnets தான் எல்லாமே control பண்ணும். It controls the train's stability. Okay, stability control பண்ணுது, speed control பண்ணுது. So everything it is magnets only. So here this is the diagram of that maglev. Okay, magnetic leviation train. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே மேக்னெட்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு there are 2 sets ஆஃப் மேக்னெட்ஸ் சொன்னோமா. ஒரு செட் வந்து அதை வந்து ரிப்பல் பண்ணும், ட்ரெயினை வந்து மேலே தூக்கி விடும். இன்னொரு செட் ஆஃப் மேக்னெட் வந்து அதை வந்து ஸ்பீடு கொடுக்கும், ரைட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல் சிஸ்டம். தேர்ட் அப்ளிகேஷன் மெடிக்கல் சிஸ்டம். ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் அ பிக்சர் ஆஃப் MRI ஸ்கேனிங் மிஷின். ஸோ யூ கேன் see this MRI. ஓகே, MRI ஃபுல் ஃபார்ம் தெரியுமா, இட் இஸ் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ இது வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் another application ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்ஸ். ஸோ பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். மெடிக்கல் சிஸ்டம் பாருங்கள். nowadays electromagnetic fields play a key role in advanced medical equipments such as hyperthermia treatments for cancer, implants and magnetic resonance imaging MRI. சரியா? ஸோ இந்த electromagnetism or you can say the electromagnets, it is now playing a key role. It is a very important in advanced medical equipments. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா such as hyperthermia treatments for cancer, implants and MRI. ஸோ எம்ஆர்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னேன், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். sophisticated equipments. Sophisticated means complicated. Okay, complicated, complex. Okay, so sophisticated equipments working based on electromagnetism can scan even minute details of the human body. ஸோ எது வந்து எக்ஸ்ரேலையோ இல்லை ஸ்கேன்லையோ டீட்டெயிலாக காமிக்காதோ, ஸோ அந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி கேன் பி ஸ்கேன்டு த்ரூ திஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஓகே, த்ரூ திஸ் எம்ஆர்ஐ கூட நம்ம சொல்லலாம். எம்ஆர்ஐயில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் டெப்த்தாக ஹியூமன் பாடியில் மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கும். மெனி ஆஃப் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சச் as scanners, x-ray equipments and other equipments also use the principle of electromagnetism for their functioning. Okay va? So in the principle of electromagnetism, it is used in many equipments.
என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கேனர்ஸ், எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு அதர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? தேங்க்யூ.